எம்மவர் செய்திடும் கூத்துகளை அவருக்கு நேர்ந்திடும் துன்பங்களை உங்களுக்கு சொல்லி திருத்த நினைக்கும் மதவெளி எம்மவர் செய்திடும் கூத்துகளை அவருக்கு நேர்ந்திடும் துன்பங்களை உங்களுக்கு சொல்லி திருத்த நினைக்கும் மதவெளி 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 குறை நிறைய எடுத்து சொல்லும் மதவெளி 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 குறை நிறைய எடுத்து சொல்லும் மதவெளி நீங்க போங்க நாங்க ஐயோ நான் இவரோட வர்ற வாடு காரோடி காட்டுறார் என்ன கண்ண பூந்தி போச்சு எனக்கு கண்ணு இதுக்குள்ளால லைட் போய் பிரடிக்குள்ளால வந்தது வெளியால ஐயோ இவரோட திரிக்கல அங்க போனாலும் பிரச்சனை அவன் ஹெட்லைட் போட்டு ஓடாண்டா அவனோட சண்டை நாங்கள் கார் ஓடுறோம்டாப்பா ஒன்றும் தெரியுது இல்ல பாதை தெரியுது இல்ல ஒன்றும் தெரியுது இல்ல அவர் லைட் காட்டுறாரு எனக்கு 2 கண்ணாடிக்குள்ளாலையும் சும்மா போக்கஸ் லைட் அடிச்ச மாதிரி கண்ணுக்கு பட்டபடி என்ன ஹை பீமோ சொல்லு நீ சொல்லு எங்க போனாலும் சண்டை அவன் கை அடிச்சுட்டு போனது அதை விடிஞ்சு இதை பெஞ்ச இவரோட சரி இந்த கண்ணாடி எங்கடா கண்ணாடி இதங்க இதங்கயோ அவன் பிடிங்கிற ஒரு லென்ஸா காண இல்ல பொறுக்கு நீ என்னை உதவ பார்த்து பொறுக்காதே எங்க நீங்க அடி வர நான் பொறுக்கா இருக்கேன் அம்மா விட்டு போட்டா இதோட வாழையில நினைக்கிறேன் அப்படி யாரும் வாடாப்பா நான் முன்னுக்கு கார் ஓடுறேன் பின்னுக்கு இப்படி அடிச்சு கொண்டு வந்தேன் நான் வயசு போன காலத்துல இன்னும் கார் ஓடுறது நீங்கள் 60-50 போனீங்களா நான் கூட இல்ல என்னோட வந்து நான் ஓடுறேன் அதுவும் தான் தானே ஓடணும் என்ன மாதிரி வயசு போனதுக்கு கார் ஓடுறேன் இல்லையா 60 பிடிச்சோம் இப்ப அப்படியே நாங்க ஓடுவோம் இல்ல ஜூத் மாதிரி ஒரு அவற்றை அடிச்ச அந்த பீம் லைட் வந்து இந்த நடு மிரர் 2 சைட் மிரருக்குள்ளாலையும் பட்டு நான் வளரி போனேன் நீங்க வளரையில இஞ்ச பாட்டு தெரிஞ்சா முன்னுக்கு போறோம் அந்த நடு ரோட்ல குத்தி பிரேக் அடிச்சு இல்ல நான் உடனே குத்தி பிரேக் அடிச்சு சைட் எடுத்து பின்னால போய் அவனை விட்டு கலைச்சு கொண்டு போய் அவனுக்கு அதே மாதிரி லைட் போட்டு காட்டி அவனுக்கு கோபம் வந்துட்டு எனக்கு லைட் நீ போடலாம் லைட் நான் போடக்கூடாதோ இளையாம்பி போடப்படாதோ அதானே இளையாம்பி தனியா எத்தனை வேலை செய்வது அவன் போடப்படாதோ அது அது பெரிய பிரச்சனை அது தியேட்டருக்கு போய் ஐயோ நாகி கடிச்சதோ கால தியேட்டர்ல ஐயோ கடவுளே எனக்குடாப்பா இந்த சனி மாற்றமோ வியாழ மாற்றமோ என்ன மாற்றமோ எனக்கு தெரியல ஆளுக்கு ஆளுதுகள் மாறுதுகள் 9 பேர் இருந்து மாறுறாங்களோ என்னத்தை செய்யறாங்கன்னு தெரியல இது தியேட்டர்ல படம் பார்க்க போனேன் அந்த படம் அந்த கல்லர் கோலம் காட்டுறாங்க என்ன முத்திரம் பேர் அந்த படம் அத பார்க்க போனேன் நல்ல படம் சிரிக்கலாம் போயிருந்த கணக்குக்கு இதுக்கே பெரிய வில்லங்கம் வந்துட்டு சரியோ லைட் கொஞ்சம் ஆஃப் பண்ணின உடனே கணக்கான நேரத்துக்கு போய் ஒரு சீட்டங்க வேக்கண்டா இருந்தது போய் குந்த போக இதுக்குள்ள குத்துச்சு தெரியும் என்னடா பாம்பு குத்து இருந்து திரும்பி பார்த்தால் அங்கால 3வது சீட்ல இருந்து குடையால குத்துறாரு எனக்கு ஏண்டா அது அவற்ற ஃப்ரெண்ட் வேற ஓடமா அவரை வச்சிருக்கிறாராம் ரிசர்வ் பண்ணி தெரியும் அதுக்கு குடையால குத்துவானே மனுஷன் அது நார்மல் நாங்களும் போனா ஃப்ரெண்டுக்கு இடம் பிடிக்கிறாங்க பக்கத்துல பிடிக்கலாம் அங்க 3 சீட் தள்ளி பிடிச்சு வச்சிருக்கிறாரு என்ன வரிசையா ஏன்னா ஃப்ரெண்ட் கடைசியா படம் நடுவில் வேற முதல் ஹாஃப் பார்த்துட்டு அப்புறம் நடுவில் வேற சரியோ இல்லையென்று பின்ன நான் சொல்லி போட்டேன் நீ ஃப்ரெண்ட் வரைக்க விடலாம் நீ இதுக்க விடன்ட்டு நான் குந்திட்டேன் குந்தின பிறகு அவர் இருந்தா போல எழும்பி போற ஏனென்றா அவருக்கு இது வந்துட்டுதான் நம்பர் 1 ஷூ வந்துட்டு தெரியும் என்னண்டு அதே கொஞ்சம் விருத்தி சொல்லடா மியூசிக் வாசிக்கிற மாதிரி ஏதோ குருவி இழைக்கிற மாதிரி சொல்றேன் இவரோட படத்துக்கு போறேன் எழும்பி போக அந்த ஆர்வான் காலால அந்த பெரிய குதி வச்ச சப்பாத்தால மிதிச்சு விட்டான் ஐயோன்னு கத்தி விட்டேன் நான் என்ன வந்த அந்த பெருவிரல் அடையாளம் கிடக்கு எனக்கு அந்த சப்பாத்து அடையாளம் என்ன கிடக்கு சரியோ மாடு மாய மிதிச்சிட்டான் போட அந்த கடவுளே படம் பார்க்க போனேன் நிம்மதியா பார்க்க விட சொல்றதும் இல்லையே ஒரு கதை இல்ல
ஒரு கதை இல்ல, எக்ஸ்கியூஸும் ஒரு கதை இல்ல. அவர் போறார், போட்டு திருப்பி வாரார், அப்புறம் திருப்பி போறார். ஐயோ சலக்கடப்புக்காரன் அது ஏன் சலக்கடப்புண்டா? நீங்க போத்தலோட வந்து பின்னுக்கு இருங்கோவன், கரையில இருக்கணும், ஆயில் ஒளிம்பி போற ஆயில் இருங்கோவன். இது ஏன் பிறகு எங்களை கெடுக்குறீங்க? இது பரவாயில்ல. நான் ஒரு படம் பார்த்தோன்னு பாட்டு கட்டுறதுக்கு துணி நான் நடுங்க தொடங்கி அவன் இந்த கதிரையில காலை வச்சு ஆட்டார். அது இங்க எனக்கு வைப்ரேட் பண்ணிச்சு. எத்தனை நேரம் சொன்னாலுமா கேட்கவே இல்லை. அது முன்சீட்ல காலத்துக்கு போறது அவை சப்பாத்து மணக்கும் எங்களுக்கு, இந்த மூக்குல தோடும் எங்களுக்கு ஒன்று மணந்தால் அவன் செருப்பு மணக்கும். அவன் என்னென்னத்தை விதிச்சு வந்ததுலோ அது மணக்கும் எங்களுக்கு. எனக்கு இந்த முறை பணம் பார்க்க கீழே ஒரு கிளாவி பின்னுக்கு இருந்த கிளாவி கீழே காலை விட்டு நீ சொன்ன மாதிரி டக்கு 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 தட்டுது. நான் திருப்பி பார்த்து கேட்டேன் என்ன நடக்குது. எனக்கு காலுளைவா, காலுளைவன்டா நீட்டி படுங்குவன் வீட்டு ஏன் தியேட்டருக்கு வந்து படம் பார்க்க இதுக்குள்ள காலை விட்டு டக்கு 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 புட்டு கொத்துதோன்னு நினைச்சேன். தியேட்டருக்கு புட்டு மாவும் கொண்டு வச்சு உலகில வச்சு கொத்துற மாதிரி டக்கு 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 டக்கு. அதை விடு, இந்த கதையை விடு. மாடை விட்டு கட்டி இந்த மாடு இந்த கோர பிள்ளை மேயுமாடாப்பா அது சொரக்கு 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 சொரக்குன்னு பார்த்தா நான் நினைச்சேன் இந்த மாடை கீழே கொண்டு புல்லுவையை விட்டுட்டாங்களோ இல்ல. இந்த இதுதான் ஸ்டீரியோ சிஸ்டம் அப்படிதான் சிப்ஸை சாப்பிட்டாங்களோ கடக்கடா இருந்தா சிப் சாப்பிட புது சத்தமா கிடக்குது. தட்டு பேர்ந்து சுனாமி வர போதும் நினைச்சிருப்பேன். இது பார்த்தா எல்லாம் தட்டிசைக்கு போட்டிக்கு தின்னுற மாதிரி. என்ன படத்துல வண்டை குறுக்கா படம் பார்க்க போனார் மயக்கம் என்ன போனா மயக்கம் என்ன படம் அது பார்க்க போய் பின்னுக்கு இருந்து ஒருத்தர் எனக்கு போய் சாத்தோண மாதிரி தான் அவன் தனுஷ் நிக்கிறான் கட்டிப்பிடி கட்டிப்பிடி உனக்காக நீ யாரையும் கட்டிப்பிடி அத ஒரு பொம்பளை தெரியுமே ஒரு டீனேஜ் கேர்ள் தான் பின்னுக்கு இருந்தா நாங்களே இந்த சும்மா கொடுத்துட்டு வந்தாங்களே. இவனுக்கு கோபம் வந்துட்டது. பின்னுக்கு இருந்து ஒரு பெட்டை சரியோ அந்த கிழவிக்கு பக்கத்துல ஒரு பெட்டை இருந்து அந்த அந்த படத்திலே ஏதோ பெட்ஷீட்டை போட்டு கொண்டு ஒரு பொம்பளை இருக்க இவர் இவர் யாரு விஜய் போய் ஏதோ அந்த பெட்டி நினைச்சு இந்த மனுஷிக்கு கதை சொல்றேன். கதை சொல்ல நானும் என்னன்னு பார்த்து கொண்டிருக்க பின்னுக்கு இருந்து சொல்றா அதுக்குள்ள யார் இருக்கிற தெரியுமே தமக்க 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 நான் சொன்னேன் என்ன நான் உமக்கு காசு தரட்டும் கதை ஹீரோ டிரெக்டர் அவசரப்பட்டு சொல்றேன். பிறகு பெட்ஷீட்டை விரிச்சு தமக்க தலையன்னுகிட்ட சொன்னேன் பாத்தீங்களே இதை தான் சொல்லித்தான் அவன் படுத்தவன் அவன் வெளியில வந்த மாதிரி அதோட பின்ன விட்டு விட்டா அவனோட ரெட் லைட்டை வச்சுக்கொண்டு தலைக்கு ஸ்கிரீனுக்கு அடிக்கிறது பண்றது வந்து சுவப்பு எனக்கு பக்கம் பத்தி பார்த்தா காணையில் அப்ப நாங்கள் படம் பாக்குறதோ இல்ல இல்ல ஒரு இங்கீதம் இருக்கணும் என்னென்ன மனுஷன் நாங்களும் கேசு கொடுத்து தானே போனாங்க. கஷ்டப்பட்டு கொடுத்தா கேஸ் சும்மா கொடுத்தா கேஸ் கொடுத்து பிசைஞ்சு பிசைஞ்சு எண்ணி எண்ணி கொடுத்து படம் பார்ப்போம் நல்லா இருக்கும் போனால் மனுஷர் விடுயினமோ பிறகு சிரிப்பு சிரிப்புனா பிசில் அடிப்பு காதுக்கு இந்த காதுக்கு அளவோ இந்த காதுக்கு அளவு வந்து. ஆனா உங்களோட சண்டை பிடிச்சவன் ஒரு கேவலம் கேட்டாள் எனக்கு தெரியும். உங்களோட சுவை எடுத்து போறான்டா கொண்டு கண்ணாடி போட்டுது சப்பாத்தொண்டு போட்டுது அதை எடுத்து ஓட இப்படி கையில இப்ப என்ன கொஞ்சமோட இதுவும் போயிருக்கும். ஆனா இதையும் கிழிச்சு விட்டீங்கன்னா ஓகே இங்க கிழிச்சு விட்டு அதை விட வந்து மோசம் தியேட்டர்ல போன் போன் இருக்குல்ல அவங்க போட்டோ காட்டுறாங்கல்ல போன் மாறி போன் கழிக்கிறது படத்தை போனை ஆஃப் பண்ணு அவங்க சொல்றோம் இதுல பிள்ளையாவில வீட்டு போனை ஆஃப் பண்ணி போட்டு வந்து இங்க இருந்துதான் செல்போன்ல டெக்ஸ்ட் பண்றது அப்பதான் எல்லா வேலையும் செய்யணும். அதுக்கு அப்பா ஒன்றை விட்டு ஒன்று லைட்டி அடிச்சு கொண்டு இதுக்குள்ள படி அது சோப்பா வருது பச்சையா வருது. நாங்கள் இதுகளை பாக்குறதோ படத்தை பாக்குறதோ முன்னுக்கு போயிருந்தீங்கன்னா ஒன்னும் பிரச்சனை முன்னுக்கு இருந்தாடாப்பா ஒன்னும் தெரியாது முதலாவதா பாக்குறாங்க. பின்னுக்கு போயிருந்தா கடைசி சீட்ல கடைசி சீட்ல இருந்தே படம் பாக்குறோம். நீங்க இப்படி எல்லாரையும் வெட்டி பார்த்தோன்னு படம் முடியும். அதான் நான் போறதே இல்ல மச்சான் இவரோட கூட நித்தம் சண்டைதான். குழந்தை பிள்ளைகள் வந்ததுகள் சரியும் குழந்தை பிள்ளைகளை வீட்டை நீங்க வச்சிருக்கீங்களாட்டா அம்மா மேல ஆச்சி மேல இல்லாட்டா இது பாவங்கள் படத்துக்கு கூட்டிக் கொண்டு வருதுகள்
என்று நாங்கள் பாம்பு விட்டால் அதுகள் சில கை குழந்தையை கொண்டு வரது வந்து என்று அங்க வந்துதான் அதுகள் பசியிடும் பாவங்கள் அது குழந்தைகள் அழத்தான் செய்யும். தேசப்பன் யோசிச்சு அதுகளை பிள்ளை பெத்த நீங்களோ இல்லையோ தானே பெத்த நீங்கள் வளர்ந்து உங்களுக்கு வீச்சல தானே நீங்கள் பெத்த நீங்கள் அதுகள் வளர்ந்து ஒரு ஆளாம் வரைக்கும் இந்த படத்தை பார்க்காமல் வீட்டை நின்று பாருங்கோவன் வர டிவியில அது வருதுதானே சரியா பார்த்துக்கொண்டு இருங்கோவன் இல்லாட்டா ஒரு சீரிய அதை இதே ஒரு ரூபாய்க்கு வாங்கி போட்டு பாருங்கோவன். ஏன் குழந்தை பிள்ளைகளை இதுக்குள்ள வச்சு அதுகளையும் கஷ்டப்படுத்தி பார்க்க வர்ற மெட்டவையும் கஷ்டப்படுத்தி அதுகளுக்கு பசிக்கும் தானே ஏற நேரத்துக்கு பசிக்கும் தண்ணி உடாக்கும் சூ வரும் அது வரும் இது வரும் எல்லாம் ஏன் சேர்ந்த அது குழந்தைகள் கொண்டு வர சேதப்பன் குழந்தைகளோ அதுகள் குரங்குகள் இப்படி இதுகள் வந்து சரி அதுகளுக்கும் வசதி இல்லையாம் அதைத்தான் மன்னிச்சு விடலாம். எங்க பிள்ளைகளை விட்டுட்டு வரையிலாது என்ன பகல் நேரத்திலே டேக்காரில் விடுறது இரவிலையும் அதில் கூட்டிக் கொண்டு வர்றது சரி அதை மன்னிச்சு விடுங்கோ. இந்த சோள பொறி சாப்பிடுறது காலால ஆடுறது கதை சொல்றது ஐயோ கடவுளே தம்பி எனக்கு இந்த உலகம் சரி வராது. அன்றைக்கு இவரோட ஃபேமிலியோட போய் அங்கேயும் அதை சொல் என்னடாப்பா நானும் போயிருமலோ கொக்கு 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 கொண்டு இருமி அடிக்குடல் வெளியில வரும் பெருக்குமா குடல் வெளியில வரும் பெருக்கும் இருமி கொண்டிருக்கிறேன். வரவங்கள் எல்லாம் போறாங்க நீங்கள் அப்பாயின்மெண்ட் இல்லாம ஜம்ப் பண்ண போயிருப்பீங்க. நான் அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணி அப்படி சும்மா இருங்க அப்பாயின்மெண்ட் இல்லாம போனாதான் நீங்க வெயிட் பண்ணி போறாங்க எல்லாரும் முன்னுக்கு போயிடும். அப்ப நான் ஒரு பேன் இருக்கிறேன் எல்லாரும் அப்படி எங்கட ஆபீஸ்ல அப்படி செய்யல நான் போற டாக்டர் ஆபீஸ்ல நீங்க போறதா தெரிஞ்ச இடத்துக்கு போறேன் இல்ல நான் அப்படி ஒண்ணுமே இல்ல ரீசனபிளா சொன்னால் எமர்ஜென்சினா அப்படி வாங்கன்னு சொல்லி அப்படி செய்ய முடியும். இப்படி தெரியும் பாக்குறேன் அநியாயத்துக்கு குறவே இல்லையாடாப்பா. இந்த கதையை விடு அன்றைக்கு பேங்க்ல போய் கியூல நிக்கிறேன் சரியோ கியூல பேங்க்ல போய் நிக்கிறேன் இப்படி பின்னுக்கு 4 சனம் முன்னுக்கு 4 சனம் பின்னுக்கு இருந்து ஒருத்தர் முன்னுக்கு இருக்கிறவரோட கதைக்கிறார் காச்சா பூச்சா காச்சா பூச்சாண்டு ஏதோ கியூல நிக்கிறோட இல்ல கவுண்டர் கியூல நிக்கிறவரோட தமிழ் எங்கட பாசையில கதைக்கிறார் தமிழ்ல எப்படி தம்பி எப்படி அது இது காய்ச்சி போட்டு பொறுப்பு நான் அதை காட்டுறேன் போட்டு செல்போன்ல ஏதோ கொண்டு போனேன் இப்படி தாண்டி போறேன் நெளிஞ்சு இடிச்சு கொண்டு போறேன். அவரு சொன்ன சும்மா மெல்லியால் இல்ல வாட்ட சாட்டமான ஆள் அதுக்குள்ளால நெளிஞ்சு போய்க்கே 4-5 இடிகள் எங்களுக்கு தந்து கொண்டு போனா சரி போட்டார் காட்டி போட்டு திரும்பி வேறான் என்று நான் முக்கி கொண்டிருக்கிறேன் வைத்தேன். போனவர் காட்டி போட்டு அங்கே ஒட்டிட்டார் அவர் ஒட்டிட்டார் அப்படியே போயிட்டார். பிறகு அப்படியே அடுத்தது நெக்ஸ்ட் பர்சன் பிளீஸ் இவர் போட்டார். எப்படி மூளை அவருக்குத்தான் மூளை விட்டனே இளையாம்பி விட்டனே தனியா 2 ஆடுறாள் சரியோ don't take it seriously. நான் சொன்னேன் take it I will take it seriously. உதுகளுக்கு தான் இளையாம்பி இருக்கானே சரியோ பிடிச்சு இழுத்து கொண்டு போய் கடைசி கியூல விட்டுட்டு நீ 2 சாப்பாடு வேணுமெண்டா வாங்கி தர இருந்து அலுவலை முடிச்சுட்டு போம் கூடாது. எக்ஸ்கியூஸ் மீ என்று ஒரு சொல்ல படைச்சவன் இல்லை ஆண்டவன் படைச்சிருக்கிறான். என்ன இந்த நாதாரிகளுக்காக வேண்டி ஒரு சொல்ல படைச்சிருக்கிறான். கடைசி அதை சொல்லி கும்பிட்டு அவசரமா போகணும். இந்த ட்ரிக்ஸ் விட்டு போயினம் இல்லோ அவைகளுக்கு கிளிய கூட மக்களுக்கு முன்னாடி உது மட்டுமே தம்பி. ஐயோ கடவுளே அநியாயங்களை பார்க்க கை போனாலும் பரவாயில்ல கண்ணாடி ஓட்டு என்றான பரவாயில்ல சப்பாத்து போனாலும் பரவாயில்ல எங்க அநியாயம் நடக்குதோ இளையாம்பி கேப்பான் பாப்பா கண்ணை பாப்போம் என்ன பாக்குறேன் கண்ணல விஜயகாந்த் ஒண்ணு பார்த்தேன். அப்படி இல்ல மனுஷி சொல்லி கேட்கல இவர் இப்ப சொல்ல வலிக்கிட்டு இருக்கிறார் கேட்காது எல்லாரும் கேட்காம விட்டா யார் கேட்கறது ஊர்ல எங்களுக்கு என்ன நாங்க எங்கிட்ட வாழ்ற போறதுக்கு எல்லா இடையும் கொள்வோம் காண்றோம் போறோம் வாரோம் நித்தம் 4 பேரோட சண்டை அடிச்சுனா வர்றாரு. அதனால எனக்கு மரியாதை வழியே அன்னைக்கு பஸ்ல போடுறா எங்கட சும்மா டிரான்ஸ்போர்ட் பஸ்ல போடுறேன். முன்னுக்கு ஒருத்தர் இருக்கிறார் பின்னுக்கு இன்னொருத்தர் இருக்கிறார். எங்கடைய ஆக்கள் பின்னுக்கு இருக்கிறவன் முன்னுக்கு இருக்கிறவனோட கத்தி கதைக்கிறார் என்னண்டு அப்படி. அப்ப அதை நாங்கள் அவுப்போமோ என்னத்தையும் எனக்கு தெரியும். நான் நடுவில் இருக்கிறேன் எதை அவுக்க போறேன். பார்த்தா அவுப்போம் அது ஓடுது நல்லா
நான் பார்த்து நான் ஓடுது. அப்ப ஓடுனதே அவுக்க போறாரு. அப்ப என்ன செய்ய எனக்கு கொண்டுமா விளங்கல. நான் நடுவில் 2 முடிச்சினபடி ஓடுது, இவர் அவுக்க போறார். சரி, அப்ப சாடையா போக வருது, பரவாயில்ல. எதுக்கால போக வருதுன்னு எனக்கு விளங்க இல்ல. சரி, இங்க யாரோ 1500 கார்விக்கு பிறகுதான் கடைசியா செப்பட்டுல துவங்கினது. அங்க போய் முடிஞ்சதான் எனக்கு விளங்கிச்சது காரப்பட்டி. அப்ப எனக்கு விளங்கிட்டு இடையில நிக்கிற அத்தனை சனமும் கேணையங்கள் இவ இந்த கதையை கேட்க அவனா தான் இருக்கு. சனம் பஸ்ஸுக்குள்ள இருக்கிற சனம் தம்பிகள் பஸ்ஸுக்கு இருக்கிற சனம் ஒரு இவற்றை வேலை பாக்குறது. அப்புறம் அப்படியே ஒன்றொட்ட திரும்பி அவற்றை வேலை பாக்குறது. வித்து போடுவாங்களா? அப்படி விக்கிர கதையிலேப்பா முக்கியம். இந்த நாதாரிகள் பஸ்ஸுக்கு இருந்து வியாபாரம் பேசணும். அது கத்தி கத்தி இடையில இருக்கிறவனுக்கு பாதி எனக்கும் விருப்பம் இல்லை. பஸ்ஸுக்குள்ள பிள்ளத்துக்கு கதைக்கிறேன் எங்கட லாங்குவேஜ்ல கதைக்கிறாங்க ஒரு மாதிரி. இது மட்டுமே அன்றைக்கு ஒரு மனுஷி முன்னுக்கு இருக்கு, மனுஷன் பின்னுக்கு இருக்கு. சரியான சனம் எங்கட சனம் பின்னுக்கு இருந்து சொல்லுவார், இடையே அது கவனம் நல்லா சொருகி வை சொருகி வையாம ஏதோ காசோ வாங்கணும் என்ன கொண்டு போறேன். இவர் சொன்ன சொல்லிலேயே விளங்கிட்டு எங்க சொருகினவன் எங்க எடுக்கலாம்னு எனக்கு விளங்கிட்டு. நான் ஒரு தூய்மையானவன் நல்லவன் விட்டுட்டேன். உன்ன மாதிரி ஆக்குறா அங்க சொருகினதில் எடுத்துக்கொண்டு சொன்னது தூய்மையான நல்லவன் சொன்னான். அப்ப ஒரு வீட்டை சொல்லி போட்டு கூட்டிக்கிட்டு இங்க பின்னுக்கு எறினுண்டோட முன்னுக்கு இருக்கிற மனசுக்கு சிக்னல கொடுக்கறாரு. சிக்னல் லவுட் ஸ்பீக்கர் வச்ச சிக்னல் கொடுக்கறது என்னடாப்பா உலகம். இது எங்க போய் முடிய போகுது? இது எங்க போய் முடிய போகுது? இப்படிதானே சாரி கடைக்கு போனாரு. இப்ப எந்த மேனேஜர் சொல்றான் பெரிய கொழுவலா போயிட்டேன். எந்த மேனேஜர் ஒரு சாரி எடுத்து இப்படி அந்த என்ன ஹெட் பீஸ் அதை போட்டு இது என்ன விலை கேட்டோன்னைக்கு அங்கால எடுத்து பார்த்தோம். இப்படி எட்டி பார்த்துட்டு மெட்ட தலைப்ப பிடிச்சி வச்சு இது என்ன விலை இது என்ன விலை என்ன அவளுக்கு தெரியுது. மேனேஜர் விட்டா தெரியுதா? நான் பாதியா வட்டி போட்டு நீர் அதுக்கு விலை பேச, நீர் இதுக்கு விலை பேச, நீர் லுக்கியோடும் நீர் ஜங்கியோடும் விட்டு இருப்பேன். நாங்கள் பார்த்து கொண்டு நிக்கிறோம். அதுக்குள்ள நீங்களும் பூந்து பார்த்தா என்ன பார்த்தா பிறகு நாங்கள் விட்டுட்டு போறோம். அப்ப அவன் கடைக்காரன் வெளியே இல்ல கூட்டி விட்டுறான். இதை பார்த்துட்டு அடிபடுது இன்னும் ஒருத்தர் பார்க்கதான் நமக்கு ஐடியா வரும். ஐடியா வரும். இது நல்லா இருக்கும், எனக்கு நல்லா இருக்கும். வா பாக்குறேன் அப்ப நான் கட்டுவேன் யோசிக்கிறது. இனி 2 பேர் கதைச்சு கொண்டிருக்கீங்கடாப்பா. இடையிலே ஒரு வந்து நாங்கள் அந்த இதை செய்வோமே கண்ணத்தை பொத்தி கொண்டு போனேன். நானும் என்ன ஒரு மனுஷரும் சிவசம்புவும் நாங்களும் ஊருக்கு வயல் காணிகளை பற்றி காய்ச்சி நிற்கிறோம். ஒருத்தர் வந்து மாக்கத்துல வீடு இருக்குன்னு வாரேன். நான் வயல் காணியை பற்றி கேட்க வேக்கத்துல வீடு ஒரு இங்கிதான் இருக்கு. ஒரு எக்ஸ்கியூஸ் சொல்லி தமிழ் சரி உங்களுக்கு தான் வயக்காது வராண்டா தமிழ்ல மன்னிச்சு கொள்ளுங்கோ கதைக்கலாமோ. தொலைபேசி இந்த தொல்லைபேசியிலேயே சில பேர் எடுத்து மனுஷன் என்ன மூடுல இங்க மனுஷிட்ட நான் குத்து வாங்கி ஏச்சு வாங்கி கந்து கழிஞ்சு நொந்து நூலாகி நிற்கிறேன். அவர் எடுத்து போனை எடுத்து தெரியுமா மச்சான் கதை, நாங்கள் நேற்று பாட்டிக்கு போனோம் என்ன நடந்தது சொல்லட்டோ என்று. நான் இங்க உயிர் போற நிலை நிக்கிறேன். வையனா போன அதுகள் முதல் கோல் எடுத்த உடனே அண்ணன் கதைக்கலாம் என்ன சிச்சுவேஷன் என்று கேட்க மாட்டேன். புது பரவாயில்ல. சிலர் நல்ல இருமலையே நான் காய்ச்சலா இருக்கும் கொண்டு வரையணும், மூக்கால் ஓடுவேன், அதோட வேலைக்கு வரையணும். எப்படி மூக்குல கையை கொடுத்து கையை கொடுக்கறது, 10 பேர் காய்ச்சன கையில வந்து இருமுறது, கைக்குள்ள முழு பேருக்கும் வருத்தம். அது ஏன் தெரியுமே பந்தா பிடிக்கிறது. தாங்கள் பெரிய வீரர் வருத்தத்தோட வேலைக்கு வர வேலைக்கு வரும். அது எத்தனை பேருக்கு பெறவ போகுது? எல்லாருக்கும் அவைக்கு பிறவினா மட்டும் நிக்குமோ? நீர் கொண்டு போய் வீட்டை கொண்டு போனா படிக்கிற பிள்ளைக்கு போகும். படிக்கிற பிள்ளை சோதனை எழுதாது. எத்தனை பேர் பாதிப்பு. அப்ப நீங்கள் ஒரு நாளைக்கு வீட்டை நில்லுங்கோவ சும்மா தேவையில்லாம நிப்பீங்க. குழுவாச்சுறதுக்கும் புட்டு கொத்துறதுக்கு. இதுகளுக்கு தும்மல் வந்தா அறிவியல் வேலைக்கு. ஐயோ கடவுள், எங்கட சனம் திருந்துறதுக்கு கணக்க கிடக்கு. ஆனால் இளையாம்பி இந்த கைகளையும் வரைக்கும் இந்த கை போனாலும் பரவாயில்ல, இது கண்ட இடத்துல அந்த நேரத்தில் சொப் பண்ணி திருந்துவான். கடைசியாக உள்ள போக விட மாட்டார். இவரோட நானும் உள்ள போகணும் திருந்துவான்.
இவருக்கு வேற வேலை இல்லை. நான் இந்த கிடைச்சா உள்ள போக போது நானும் சேர்ந்து போக போறேன். எங்கடா கடைசி மட்டும் திருந்தாது. நோவே நீங்க என்ன சொன்னாலும் எங்கட தங்களுக்கு சரியோ அதான் தியேட்டர்ல நினைக்கிறீங்களா? பொப்போன் கடிக்கிறதான் இடிக்கிற சனம் இடிக்கிறதான் கத்துறதான். அதே மாதிரி கோயில்ல சரி கோயிலுக்கு போங்க தட்டத்தை பார்த்துட்டு யார் காசு கூட டிப்ஸ் பண்ணினா அங்கான ஐயர் ஓடி போவார். அது உங்க உடம்புக்கு எல்லா இடம் அதுகள் திரும்ப மாற்றமே செய்யலாது. நீங்க என்ன சொன்னாலும் சிலது மாற்ற இயலாது. எங்கட சனத்தின் அர்த்தத்துல ஊறி இருக்கு மாற்ற இயலாட்டாலும் நாங்கள் தண்டிப்போம். எறும்பூர கல்குளியும் என்று சொல்லி தெரியுமோ? எறும்பூர்னாலும் அது கல்லில் ஒரு அடையாளம் பெறும். அடிக்க அடிக்க அம்மியும் தெரியும் எனக்கு. ஆனா கஷ்டம் இங்க கேடால நகர்த்துற கஷ்டம் எல்லாம் அம்மி சைஸுகள்லாம். கடைசி நான் சப்பாத்தெறிஞ்சவன் வீட்டை போய் பெஞ்சாதியோட கதை கேட்க பெஞ்சாதியாவது சொல்லுந்தானே நீ செய்ததுதான் பிள்ளை. பஞ்சாயத்து காய்ச்சா சில பஞ்சாயத்து சேர்ந்து வேணும் இப்ப சண்டைக்கு. உங்களுக்கு தெரியா கேடாவில் ஆண்டவன் தான் எங்கட சமுதாயத்தை காப்பாற்ற வேணும். இது சொன்னீங்க நியாயம். கண்ணால் பார்ப்பதை காதால் கேட்பதை பகிர்ந்து கொள்ளும் மதவெடி. கண்ணால் பார்ப்பதை காதால் கேட்பதை பகிர்ந்து கொள்ளும் மதவெடி. எம்மவர் செய்திடும் கூத்துகளை அவருக்கு நேர்ந்திடும் துன்பங்களை உங்களுக்கு சொல்லி திருத்த நினைக்கும் மதவெடி. எம்மவர் செய்திடும் கூத்துகளை அவருக்கு நேர்ந்திடும் துன்பங்களை உங்களுக்கு சொல்லி திருத்த நினைக்கும் மதவெடி. மதவெடி மதவெடி குறை நிறைய எடுத்து சொல்லும் மதவெடி. மதவெடி மதவெடி குறை நிறைய எடுத்து சொல்லும் மதவெடி.